அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா உடனே அடுத்த கேள்வி, எந்த அரிசியை சாப்பிட்றதுன்னு. புழுங்கல் அரிசி சாப்பிட்றதா பச்சரிசி சாப்பிட்றதான்னு அது உங்கள் அம்மாட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா எனக்கு புழுங்கல் அரிசி போட்டு வளர்த்துட்டாங்க, உங்கள் அம்மா பச்சரிசி போட்டு வளர்த்துருந்தாங்க, பச்சரிசி சாப்பிடுங்க. அதில் எந்த அரிசி நல்லது அப்படின்னு அடுத்த கேள்வி. பட்டை தீட்டாத அரிசி நல்லது. பட்டை தீட்டி விட்டால் அதில் உள்ள சத்துக்கள்லாம் போய்விடும். அரிசியின் முனையில் தான் சத்து இருக்கிறது. முனை உடைந்து விட்டால் சத்து போய்விடும். அந்த காலத்தில் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா நொய் கஞ்சி குடிங்கன்னு வாங்க. உடம்பு சரியில்லைன்னு போனோம்னா நொய்யில் தான் அதிக சத்து இருக்கிறது. நொய் உப்புமான்னு செய்வாங்க. சரிங்களா? 2000 நெல் வகைகள் இருக்கிறது. அந்த 2000 நெல் வகைகளில் 2000 அரிசி எடுக்கலாம். நெல் தானே அரிசியாக எடுக்குது. மாப்பிள்ளை சம்பா, இலுப்பைப்பூ சம்பா, கம்பச்சம்பா, கட்டிச்சம்பா, மணிச்சம்பா. இதில் மணிச்சம்பா என்கின்ற அரிசி தங்கச்சம்பா, சிவன் சம்பா, இப்படி சம்பா வகைகளே நிறைய இருக்கிறது. குறிப்பாக சொல்கிறேன், மணிச்சம்பா என்கின்ற அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக உகந்த அரிசி. அதை நன்றாக சாப்பிடுங்கள். 45 வயது வரைக்கும் எல்லோருமே தயவு செய்து இரவில் அரிசி சோறு சாப்பிடுங்கள். நீங்கள் இப்பொழுது 10-15 வயதிலேயே சிற்றுண்டி சாப்பிட ஆரம்பித்து விடுகிறீர்கள். இது நல்லது அல்ல. பிற்காலத்தில் உங்கள் உடம்பு வலுவிழக்கும்.